அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3ல் இந்த 3 லெசனுக்குரிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசிவக தத்துவங்கள், தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும், புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும், இந்த 3 லெசனுக்குரிய ஒருவரி வினாக்களா என்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். பிகநிதையா எனப்படும் பழமையான நூல் எந்த சமயத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பௌத்த சமயத்தை சார்ந்த நூல் தான் பிகநிதையா எனப்படும் பழமையான நூல். கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் எத்தனை தத்துவ சமய பள்ளிகள் செழிப்பாக இருந்தது? அதாவது இந்தியாவில் எத்தனை தத்துவ சமய பள்ளிகள் செழிப்பாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 62 பள்ளிகளாகும். இடைக்காலத்தின் பிற்பகுதி வரை செயல்பாட்டில் இருந்த பிரிவு எது? ஆசீவகம் தான் இடைக்காலத்தின் பிற்பகுதி வரை செயல்பாட்டில் இருந்த பிரிவு ஆகும். நவீன காலம் வரை செழிப்புற்று விளங்கிய சமயங்கள் யாவை? சமணம், பௌத்தம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நவீன காலம் வரை செழிப்புற்று விளங்கிய மதங்களாகும். யார் தங்கள் அறப்போதனைகளை வேத மதத்தின் பலி கொடுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கு எதிராக வைத்தனர்? யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர், புத்தர் போன்றோர் தான் தங்களுடைய அறப்போதனைகளை வேத மதத்தின் பலி கொடுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கு எதிராக வைத்தவர்கள் ஆவார்கள். சமண மதம் தொடக்க காலத்தில் சமண துறவிகள் சமணத்தின் எத்தனை உறுதிமொழிகளை கடுமையாக பின்பற்றினர்? சமணத்தில் பார்த்தீங்கன்னா சமண துறவிகள் 5 உறுதிமொழிகளை கடுமையாக பின்பற்றினர். எப்பொழுது சமண சமயம் பற்றிய அறிவானது ஆவணப்படுத்தப்படவில்லை? இதில் சமணத்தின் தொடக்க காலத்தில் சமணம் சமயம் பற்றிய அறிவானது ஆவணப்படுத்தப்படவில்லைங்கிறது சரியான விடை. சமண அறிஞர்கள் எங்கே ஒரு பேரவையை கூட்டி தங்கள் சமயம் சார்ந்த போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்கும் முயற்சியை மேற்கொண்டனர்? சமண அறிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாடலை புத்தகத்தில் தான் ஒரு பேரவையை கூட்டி தங்கள் சமயம் சார்ந்த போதனைகள் மற்றும் ஒழுக்க விதிகளை தொகுக்கும் முயற்சியை மேற்கொண்டனர். கூட்டப்பட்ட முதல் சமண பேரவை கூட்டம் பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிந்தது. அது பாடலை புத்தகத்தில் கூட்டப்பட்ட முதல் சமண பேரவை கூட்டம் தோல்வியில் முடிந்தது. எங்கே நடந்த கூட்டத்தில் கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதில் வெற்றி பெற்றது? கிபி 5ஆம் நூற்றாண்டுல வல்லபியில் ஒரு கூட்டம் நடத்துறாங்க தான். அதுல கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வெற்றி பெற்றனர். சமணத்தின் 50 உறுதிமொழிகள் யாவை? அதுல உறுதிமொழி 1 பார்த்தீங்கன்னா எந்த உயிரினத்தையும் துன்பப்படுத்தாமல் இருப்பது, அதாவது அகிம்சை. 2வது உண்மை, அதாவது சத்தியம். 3வது திருடாமை, அசௌரியா அப்படிங்கிறது திருடாமை. 4வது பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்ளாமை, பிரம்மச்சாரியா. 5வது பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை, அபரக்கிரகா அப்படின்னு அழைக்கப்பட்டது. இதுதான் சமணத்தின் 50 உறுதிமொழிகளாக விளங்கின. எந்த நூற்றாண்டின் சமணத்தின் பெரும் விளைவு ஏற்பட்டது? கிபி 1ஆம் நூற்றாண்டுல சமணத்தில் பெரும் விளைவு ஏற்பட்டது. சமணத்தின் 2 பெரும் பிரிவுகள் திகம்பரர், ஸ்வேதம்பரருங்கிறது 2 பிரிவா சமண மதம் பிரிந்தது. 2 பிரிவினருமே எந்த நூலை தங்களின் அடிப்படை நூலாக ஏற்றுக்கொண்டனர்? ஆகம சூத்திரங்களை தான். அதாவது திகம்பரரும் சரி ஸ்வேதம்பரரும் சரி தங்களின் அடிப்படை நூலாக ஏற்றுக்கொண்டனர். சமண இலக்கியங்களில் 2 பெரும் பிரிவுகள் யாவை? சமண இலக்கியங்களில் 2 பெரும் பிரிவுகள் ஆகம சூத்திரங்கள், ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் அப்படின்னு 2 பிரிவுகள் உள்ளன. ஆகம சூத்திரங்கள் எதை கொண்டுள்ளன? பல சமண சமய புனித நூல்களை கொண்டுள்ளன ஆகம சூத்திரங்கள். ஆகம சூத்திரங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளன? அர்த்த, மகதை, பிராகிருத மொழியில் எழுதப்பட்டதுதான் ஆகம சூத்திரங்களாகும். மகாவீரரின் நேரடி போதனைகளை கொண்டுள்ளவை எவைன்னு பார்த்தீங்கன்னா ஆகம சூத்திரங்கள் தான் மகாவீரரின் நேரடி போதனைகளை கொண்டுள்ளன. ஆகம சூத்திரங்கள் எத்தனை நூல்களை கொண்டுள்ளது? யாரால் தொகுக்கப்பட்டது? ஆகம சூத்திரங்கள் பார்த்தீங்கன்னா 12 நூல்களை கொண்டுள்ளது. மகாவீரரின் நேரடி சீடர்களால் தொகுக்கப்பட்டவை தான் ஆகம சூத்திரங்களாகும். எந்த ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது? பார்த்தீங்கன்னா 12வது ஆகம சூத்திரம் தான் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது. ஆகமங்கள் மேல் எழுதப்பட்ட உரைகள், விளக்கங்கள் தனிநபர்களால் எழுதப்பட்டு துறவிகளாலும் அறிஞர்களாலும் தொகுக்கப்பட்ட நூல்கள் என்னவென்று அழைக்கப்படுகிறது? இதில் பார்த்தீங்கன்னா ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் என அழைக்கப்படுகிறது. ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளன? ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் பிராகிருதம், சமஸ்கிருதம், பண்டைய மராத்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, இந்தி, கன்னடம், தமிழ், ஜெர்மன் மற்றும் ஆங்கிலத்தில் ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் எழுதப்பட்டுள்ளன. எத்தனை ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது? 84 ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. 84 நூல்களில் பார்த்தீங்கன்னா 41 சூத்திரங்கள், 12 உரைகள், ஒரு மாபெரும் உரை மகாபாசியா உள்ளன.
41 சூத்திரங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 அங்கங்களையும் சுவேதம்பரர்களால் பின்பற்றப்படும் நூல்களை கொண்டுள்ளது. 41 சூத்திரங்கள், 11 அங்கங்கள், 12 உப அங்கங்களையும், இது வந்து நெறிமுறை குறிப்பேடுகளை பற்றி குறிப்பிடுகிறது. 5 சேடாக்களையும், துறவிகளுக்கான நடத்தை விதிகள் தான் சேடாக்கள், அதில் 5 சேடாக்களையும், 5 மூலங்களையும், அதாவது சமணத்தின் அடிப்படை கோட்பாடுகள் அப்படிங்கிறது இந்த 41 சூத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா 11 அங்கங்கள், 12 உப அங்கங்கள், 5 சேடாக்கள், 5 மூலங்களையும் கொண்டுள்ளன. கல்பசூத்ரா யாருடைய நூல்? கல்பசூத்ரா வந்து பார்த்தீங்கன்னா பத்ரபாகு அவர்களுடைய நூல் தான் கல்பசூத்ரா ஆகும். எந்த நூலில் சமணத்தின் தாக்கம் பெருமளவில் இருப்பதாக நம்பப்படுகிறது? பஞ்சதந்திரத்துல தான் சமணத்தின் தாக்கம் பெருமளவில் இருப்பதாக நம்பப்படுகிறது. எந்த நூல் சமண தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது? கல்பசூத்ராவின் ஜைன சரிதா எனும் சமண நூல் தான் சமண தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. இது வந்து பத்ரபாகு அவர்களால் இயற்றப்பட்டது. சமண சமயத்தை நிறுவியவர் யார்? முதல் தீர்த்தங்கரான பார்சவநாதர் தான் சமண சமயத்தை நிறுவியவர் ஆவார். கடைசியும் 24வது தீர்த்தங்கரர் யாருன்னு கேட்டாங்கன்னா மகாவீரர் தான் கடைசியும் 24வது தீர்த்தங்கரர் ஆவார். சந்திரகுப்த மௌரியரோடு மைசூருக்கு புலம்பெயர்ந்தவர் பத்ரபாகு ஆவார். நிர்வாண நிலையை அடைந்து அதன் பின்னர் இவ்வுலகிற்கும் அடுத்த உலகத்திற்கும் இடையே பாதை அமைப்போர் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தங்கரர்கள் ஆவார்கள். சீவக சிந்தாமணி யாரால் எழுதப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா திருத்தக்க தேவரால் எழுதப்பட்டது. தன் சொந்த முயற்சியால் மேல்நிலையை அடைந்த சமய பற்றுடைய இறுதியில் துறவு போன்ற ஒரு அரசனின் வாழ்க்கையை வர்ணிக்கும் நூல் தான் சீவக சிந்தாமணியாகும். நாலடியார் யாரால் இயற்றப்பட்டதுன்னா சமணத்துறவிகளால் இயற்றப்பட்டது. சமணத்துறவி ஒருவரால் இயற்றப்பட்டதுதான் நாலடியார் ஆகும். தமிழ்நாட்டில் சமணர்கள் எங்கு இருந்தனர்? கொங்கு பகுதி, அதாவது சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதிகள், கலிமுக பகுதினா திருச்சிராப்பள்ளி பகுதியில், தெற்கு முகமாக புதுக்கோட்டை பகுதி, அதாவது சித்தனவாசல் பகுதியில், இறுதியில் பாண்டிய நாட்டுக்குள்ளும் ராமநாதபுரம், திருநெல்வேலி மாவட்டங்களில் சமணர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தனர். தமிழர்கள் எந்த சமண பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தனர்? தமிழர்கள் பார்த்தீங்கன்னா திகம்பரர் பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தனர் தமிழர் சமணர்கள். களப்பிரர்கள் எந்த சமயத்தின் ஆதரவாளர்களாய் இருந்தனர்? சமணத்தின் ஆதரவாளர்களாய் இருந்தவர்கள் களப்பிரர்கள் ஆவார்கள். சித்தனவாசல் குகை கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. 7 அடி பட்டம் எனப்படும் இயற்கையாக அமைந்த குகையும் எங்கு காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தனவாசல் பகுதியில், சித்தனவாசலில் காணப்படுகிறது. குகையின் பின்னே தரையில் எத்தனை சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன? சித்தனவாசல் அந்த குகைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தரையில் 17 சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சமண துறவிகளின் கற்படுக்கைகள் எந்த நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு உள்ளதுன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு. இதுல தமிழ் கிமாரி பகல்வெட்டு கல்வெட்டு காணப்படுகிறது. எந்த நூற்றாண்டில் காணப்பட்ட கல்வெட்டின் துறவிகள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன? கிபி 8ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட கல்வெட்டில் தான் துறவிகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அறிவர் கோவில் என அழைக்கப்படும் கோவில் பார்த்தீங்கன்னா சித்தனவாசல் குகை கோவில் ஆகும். அறிவர் கோவில் யார் காலத்தில் கட்டப்பட்டது? கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த முற்கால பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டதான் அறிவர் கோவில் ஆகும். எந்த ஆண்டு மத்திய அரசு தொல்லியல் துறை சித்தனவாசலை தன் பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்ததுன்னா 1958ஆம் ஆண்டு. கருவறைக்குள் நுழைவதற்கு முன்பாக உள்ள மண்டபத்தின் இடப்புற சுவரில் மற்றும் வலப்புற சுவரில் யாருடைய புடைப்புச் சிற்பங்கள் காணப்படுகின்றன? தீர்த்தங்கரர்கள் ஆச்சாரியர்களின் புடைப்புச் சிற்பங்கள் காணப்படுகின்றன. திருப்பருத்தி குன்றம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் ஆகும். யார் ஆட்சி காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கியது? பல்லவர்களின் ஆட்சி காலத்துல தான் சமண சமயம் செழித்தோங்கி விளங்கியது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த சீன பயணி பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் ஆவார். பெரும்பாலான பல்லவரசர்கள் சமண சமயத்தை சார்ந்தவர்களாக விளங்கினர். காஞ்சியில் பார்த்தீங்கன்னா 2 சமண கோவில்கள் உள்ளன. திருப்பருத்தி குன்றத்தில் பாலாற்றின் கரையில் அமைந்துள்ள கோவில் பார்த்தீங்கன்னா திரிலோக்கியநாத சைன சுவாமி கோவிலாகும். சந்திரபிரபா என பெயரை கொண்டிருந்த தீர்த்தங்கரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் சந்திரபிரபா கோவிலாகும். திருலோக்கியநாத சைன சுவாமி கோவில் மற்றும் சந்திரபிரபா கோவில் எந்த கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளதுன்னா பல்லவர் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளன. யார் இக்கோவிலில் சங்கீத மண்டபம் ஒன்றை கட்டினார்? புஷ்பசேனா என்னும் சமண முனிவரின் சீடரான இருகப்பா மற்றும் விஜயநகர அரசர் 2ஆம் ஹரிகரராயரின் அமைச்சர் இணைந்துதான் அந்த இக்கோவில்ல சங்கீத மண்டபம் ஒன்றை கட்டினர். எந்த கல்வெட்டுகளில் கோவிலின் வளர்ச்சி குறித்த செய்திகளும் நூற்றாண்டுகளின் போக்கில் இக்கோவிலுக்கு கொடையளித்த பலரை பற்றிய செய்திகளும் இடம்பெற்றுள்ளன? திருப்பருத்தி குன்றத்தில் உள்ள திரிலோக்கியநாத கோவிலின் 2வது கருவறையில் உள்ள கல்வெட்டுல தான் கோவிலின் வளர்ச்சி மற்றும் இக்கோவிலுக்கு கொடையளித்த பலரை பற்றி செய்திகள் இடம்பெற்றுள்ளன.
2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதாவது 83,359 பேர், மொத்த மக்கள் தொகையில் 0.12 விழுக்காடு ஆகும். கழுகுமலை சமண குடைவரை கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டத்தில் உள்ளது கழுகுமலை ஆகும். கழுகுமலை சமண குடைவரை கோவில் எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும். கழுகுமலை சமண குடைவரை கோவில் யாரால் உருவாக்கப்பட்டது? பாண்டிய அரசன் பராந்தக நெடுஞ்சடையனால் உருவாக்கப்பட்டது ஆகும். பஞ்சவர் படுக்கை என்று அழைக்கப்பட்ட கற்படுக்கை எங்கு காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலை சமண குடைவரை கோவில்ல தான் உங்களுக்கு அந்த பஞ்சவர் படுக்கை என்ற கற்படுக்கை காணப்படுகிறது. இங்க தீர்த்தங்கரர்களின் உருவம், யக்ஷர்கள் யக்ஷிகள் உருவங்களும் காணப்படுகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா லத்தேரியில் உள்ள எந்த மலையில் சமண துருவிகளின் கற்படுக்கைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன? பைரவமலை. இது வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகாவில் லத்தேரியில் உள்ளது பைரவ மலையாகும். அங்கதான் சமண துருவிகளின் கற்படுக்கைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. திருமலை சமண கோவில் எங்குள்ளது? இது திருவண்ணாமலை ஆரணி நகரின் அருகே அமைந்துள்ள ஒரு குகை வளாகத்தில் அமைந்துள்ளது திருமலை சமண கோவில் ஆகும். திருமலை சமண கோவில் எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 22வது தீர்த்தங்கரான நேமிநாதருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலை எங்குள்ளதுன்னு பாத்தீங்கன்னா திருமலை சமண கோவிலில் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிகவும் உயரமானதாக கருதப்படும் சிலை பாத்தீங்கன்னா நேமிநாதரின் சிலை ஆகும். 26 குகைகளும் 200 சமண கற்படுக்கைகளும் 60 கல்வெட்டுகளும் 100க்கு மேற்பட்ட சிலைகளும் எங்கு காணப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா கீழக்குயில்குடி கிராமம். இது கீழக்குயில்குடி கிராமம் மதுரையில் உள்ளது. இங்கதான் 26 குகை 200 சமண கற்படுக்கைகள் 60 கல்வெட்டுகளும் 100க்கு மேற்பட்ட சிலைகள் காணப்படுகிறது. கீழ் குயில்குடி கிராமம் சிற்பங்கள் எந்த காலத்தை சார்ந்தது? 860 to 900 வரை ஆட்சி புரிந்த பாண்டிய அரசன் பராந்தக வீரநாராயண பாண்டியன் காலத்தை சார்ந்ததாகும். இதுல 8 சிற்பங்கள் உள்ளன. அதுல ரிஷபநாதர், ஆதிநாதர், மகாவீரர், பார்சவநாதர், பாகுபலி ஆகியோர்களின் சிற்பங்களும் இந்த காணப்படுகிறது. சமண மடாலயங்களும் கோவில்களும் எதற்காக சேவை செய்துள்ளன? கல்வி கற்றுக் கொடுக்கும் மையங்களாகத்தான் சமண மடாலயங்களும் கோவில்களும் சேவை செய்துள்ளன. பைரவமலை என்பது எங்கே அமைந்துள்ளது? இது குக்கரப்பள்ளி எனும் சிறு கிராமத்தில் அமைந்துள்ளதுதான் பைரவ மலையாகும். பள்ளி என்பது என்ன? சமணர்களின் கல்வி மையம்தான் பள்ளி என அழைக்கப்பட்டது. புத்தரின் உண்மையான பெயர் என்ன? சித்தார்த்த சாக்கிய முனி கௌதமர் அப்படிங்கிறது அவருடைய உண்மையான பெயராகும். கௌதமர் சாக்கிய இனக்குலத்தை சார்ந்தவர். அவர் முழு நிறைவு எனும் இலக்கை எட்டியவர் என பொருள்படும் பெயர் என்ன? இதுல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல சித்தார்த்த சாக்கிய முனி கௌதமர் என அழைக்கப்படுகிறார். கௌதம புத்தர் யாருடைய சமகாலத்தவர் ஆவார்? இவர் மகாவீரருடைய சமகாலத்தவர் தான் புத்தர் ஆவார். கௌதம புத்தர் தந்தையார் எந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார்? இன்றைய நேபாளத்திற்கு அருகேயுள்ள ஒரு பகுதியில் சாக்கிய இனக்குழுவின் தலைவராக புத்தரின் தந்தையார் ஆட்சி புரிந்து வந்தார். துறவற வாழ்க்கையை மேற்கொள்வதே வீடு பேறு எனப்படும் முக்தியை அடைவதற்கான ஒரே வழி என அறிவித்தவை எவைன்னு பாத்தீங்கன்னா மதங்கள் ஆகும். எந்த மரத்தடியில் கௌதமர் எனும் துறவி புத்தர் எனும் ஞானியானார்னு பாத்தீங்கன்னா போதி மரத்தடியில். இறுதியில் புத்தர் கண்டறிந்தது என்ன? அரச வாழ்வு, அதாவது மிக ஆர்வமும் இன்ப நுகர்வும் கொண்டது துறவு வாழ்வு, தன்னடக்க நிலையை எய்துதல். இது இரண்டுமே தவறு என்பதை புத்தர் கண்டறிந்தார். புத்தருடைய இடைப்பட்ட எண்வகை வழிகள் யாவை? நல்ல எண்ணங்கள், நல்ல குறிக்கோள், அன்பான பேச்சு, நன்னடத்தை, தீது செய்யா வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம் என்பதுதான் இவருடைய எண்வகை வழிகளாகும். புத்தர் கடவுளின் வழி புகழை கற்று கொடுக்கவில்லை. அதாவது புத்தர் யாருடைய புகழை கடவுளின் புகழை கற்றுக் கொடுக்கவில்லை. புத்தர் அன்பின் வலிமையை மற்றும் கற்றுக் கொடுத்தார். அனைத்து மனிதர்களும் சமமான உரிமைகளுடன் பிறக்கின்றனர் என்ற கருத்தை கொண்டவர் கௌதம புத்தராவார். புத்தர் தனது போதனைகளை எந்த மொழியில் பரப்புரை செய்தார்னு பாத்தீங்கன்னா பிராகிருத மொழியாகும். புத்தரின் 4 பேருண்மைகள் யாவை? ஒன்று பாத்தீங்கன்னா வாழ்க்கை துயரம், வயோதிகம், நோய், இறுதியில் மரணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். 2 பாத்தீங்கன்னா துயரங்கள் ஆசையினாலும் வெறுப்பினாலும் ஏற்படுகின்றன. ஆசையை துறந்துவிட்டால் துயரங்களை வென்று மகிழ்ச்சி அடையலாம்ங்கிறது 3. 4வது பாத்தீங்கன்னா ஒருவர் எண்வகை வழிகளை பின்பற்றினால் உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் கைவரப் பெறலாம் அப்படிங்கிறதான் புத்தரின் 4 பேருண்மைகளாகும். பௌத்த இலக்கியங்கள் எந்த ஆண்டில் எழுதப்பட்டன? கிமு 80ஆம் ஆண்டுகளில் எழுதப்பட்டது. பௌத்த இலக்கியங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? பாலி மொழியில் எழுதப்பட்டன. எந்த நூல் பௌத்த பொது விதிகள் 3 பிரிவுகளை கொண்டுள்ளன? பாலி மொழியில் எழுதப்பட்ட திரிபிடகா அப்படிங்கிறதான்
பௌத்த பொது விதிகள் 3 பிரிவுகளை கொண்டுள்ளன. திரிபிடகா டேஸ் என்றும் அழைக்கப்பட்டது. திரிபிடகா பார்த்தீங்கன்னா 3 கோடைகள் என்றும் அழைக்கப்பட்டது. திரிபிடகா பார்த்தீங்கன்னா வினய பிடகா, சுத்த பிடகா, அபிதம்ம பிடகா என 3 வகைப்பட்டது. பௌத்த துறவிகளுக்கான விதிமுறைகள் வினய பிடகாவில் இடம்பெற்றுள்ளது. தூய்மையான நடத்தையை பெற எதை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது வினய பிடகாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூல கோட்பாடுகளை கூறுவது சுத்த பிடகா ஆகும். நன்னெறிகள், தத்துவம், நுண்பொருள் கோட்பாடு குறித்து விளக்குவது எந்த பிடகம்னா அபிதம்ம பிடகா ஆகும். பொது விதிகளை பற்றி கூறுகின்ற ஏனைய பௌத்த நூல்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள், புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான கதைகள் கூறப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்த வம்சா, இது கவிதை வடிவ நூல். கௌதம புத்தருக்கு முன்பாக வாழ்ந்ததாக நம்பப்படுகிற 24 புத்தர்களின் வாழ்க்கை பற்றி கூறுவதுதான் புத்த வம்சா ஆகும். மலிந்த பன்கா என்பதன் பொருள் என்ன? மலிந்தாவின் கேள்விகள் அப்படிங்கிறதா அதனுடைய பொருளாகும். மலிந்த பன்கா நூலில் யாருடைய உரையாடல் இடம்பெற்றுள்ளது? கிரேக்க பாக்டீரியன் அரசன் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த பிட்சுவான நாகசேனர் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட உரையாடல் தான் மிலிந்த பன்காவில் இடம்பெற்றுள்ளது. மிலிந்த பன்கா நூலின் மூலம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? மிலிந்த பன்கா நூலின் மூலம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. இலங்கையின் புகழ்பெற்ற வரலாற்று தொகுப்புகள் பார்த்தீங்கன்னா மகாவம்சம் மற்றும் தீபவம்சம் ஆகும். இலங்கை உட்பட இந்திய துணைக்கண்டத்தின் அரச குலங்களை பற்றி கூறும் நூல் பார்த்தீங்கன்னா மகாவம்சம் ஆகும். புத்தருடைய போதனைகளையும் அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்ததை பற்றி பேசுகின்ற நூல் பார்த்தீங்கன்னா தீப வம்சமாகும். முதல் பௌத்த உரையாசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா புத்தகோசா ஆவார். புத்தகோசாவால் எழுதப்பட்ட நூல் விசித்தி மக்கா என்பது ஆகும். பௌத்த சமயத்துள் சமஸ்கிருத மொழி எப்பொழுது முக்கிய இடத்தை வகிக்க தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா மகாயான பௌத்தத்தின் எழுச்சியை தொடர்ந்துதான் சமஸ்கிருத மொழி பௌத்த சமயத்துள் முக்கிய இடத்தை வகிக்க தொடங்கியது. அஸ்வகோசரால் எழுதப்பட்ட நூல் பார்த்தீங்கன்னா புத்த சரிதா ஆகும். புத்த சரிதா எந்த மொழியில் எழுதப்பட்ட நூல்? இது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட நூலாகும். தமிழகத்தில் பௌத்தம் யாரால் பரப்பப்பட்டது? இலங்கையை சார்ந்த சமய பரப்பாளர்களால் பரப்பப்பட்டதாக தமிழகத்தில் பௌத்தம் இவர்கள் மூலம் பரப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது. தமிழகத்தில் பௌத்தம் இலங்கையை சார்ந்த சமய பரப்பாளர்களால் பரப்பப்பட்டதற்கு சான்று என்ன? பாண்டிய நாட்டில் உள்ள நினைவு சின்னங்கள், பஞ்சபாண்டவ மலைகள்லாம் தான் சான்றுகளாக உள்ளன. பக்தி இயக்க பெரியோர்கள் எதை எதிர்த்தனர்? பௌத்தத்தை அவங்க எதிர்த்தார்கள். தமிழகத்தில் பௌத்தம் சந்தித்த சவால்கள் குறித்து சான்றுகளை கூறும் நூல்கள் யாவை? எதுன்னு பார்த்தீங்கன்னா சைவ நாயன்மார்களின் தேவார பாடல்கள், வைணவ ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் போன்றோர் ஆகும். எந்த நூற்றாண்டு யுவான் சுவாங் தென்னிந்தியா வந்தபோது பௌத்தம் சரிவுற்ற நிலையில் இருந்தது? 7ஆம் நூற்றாண்டு. வீரசோழியம் என்ன வகையான நூல்? வீரசோழியம் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண நூல் ஆகும். வீரசோழியம் என்னும் நூல் யாரால் இயற்றப்பட்டது? 11ஆம் நூற்றாண்டுல பிற்கால சோழர்கள் காலத்தில் பௌத்தர் ஒருவரால் இயற்றப்பட்டதுதான் வீரசோழியம் ஆகும். நாகப்பட்டினத்தில் எந்த நூற்றாண்டை சார்ந்த புத்த செப்பு சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன? 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த புத்தரின் செப்பு சிலைகள் நாகப்பட்டினத்தில் கண்டெடுக்கப்பட்டன. புத்தரின் சிற்பங்கள் சேலம் மாவட்டத்தில் எந்த ஊரில் கிடைத்தன? தியாகனூர் அப்படிங்கிற இடத்தில் கிடைத்தன. பௌத்தத்தை சோழர்கள் எந்த பகுதியில் ஆதரித்தனர்? நாகப்பட்டினத்துல தான் சோழர்கள் பௌத்தத்தை ஆதரித்தனர். நாகப்பட்டினத்தில் விஜயா அரசரால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரைக்கு யார் ஆதரவளித்தார்னா ராஜராஜ சோழன் ஆதரவளித்தார். கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்ட நூல் மணிமேகலை. இது ஒரு பௌத்த காப்பியம்னு நமக்கு தெரியும். எந்த மொழியில் இருந்த சொற்களை சீத்தலை சாத்தனார் தமிழாக்கம் செய்து மணிமேகலையை படைத்தார்? சமஸ்கிருதம் பாலி மொழியில் இருந்ததை தான் தமிழாக்கம் செய்து சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை படைத்தார். தாந்திரீக சடங்குகளில் திறன் பெற்று விளங்கியவர் யாருன்னா வஜ்ரபோதி எனும் பௌத்த துறவி ஆவார். வஜ்ரபோதி எந்த அரசருடைய சபையை அலங்கரித்தார்? இவர் பல்லவ அரச சபையை அலங்கரித்தவர் தான் வஜ்ரபோதி ஆவார். வஜ்ரபோதி எந்த நாட்டிற்கு சென்று விட்டதாக 2ஆம் நரசிம்ம பல்லவன் காலத்து சான்று கூறுகிறது? இவர் சீனாவிற்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. மத்த விலாச பிராகாசனம் என்னும் நூல் யாரால் இயற்றப்பட்டதுன்னா மகேந்திரவர்மனால் இயற்றப்பட்டது. கல்விக்கான இல்லங்களாக தொண்டு செய்தன எவைன்னு பார்த்தீங்கன்னா பௌத்த சங்கங்கள், விகாரைகள் தான் கல்விக்கான இல்லங்களாக தொண்டு செய்தவை ஆகும். மிகச்சிறந்த கல்வி மையங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா இதெல்லாம் பௌத்த விகாரைகளாக இருந்தன. எந்த நாட்டு மாணவர்கள் மீது பௌத்தம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னா திபெத் மற்றும் சீனா அந்த நாட்டு மாணவர்கள் மீது தான் பௌத்தம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. விகாரா எனும் சமஸ்கிருத சொல்லுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா வாழ்விடம் அல்லது இல்லம் என்பதாகும்.
தொடக்கத்தில் சுற்றியலைந்து திரியும் துறவிகள் எவற்றை மழைக்காலங்களின் போது தங்குமிடங்களாக பயன்படுத்தினர்? விகாரா பகுதியை தான் அவர்கள் தங்கும் இடங்களாக பயன்படுத்தினர். பணம் படைத்த சாமானிய பௌத்தர்களால் வழங்கப்பட்ட கொடைகளின் மூலம் எவை கல்வி மையங்களாக மாற்றமடைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விகாரா தான் கல்வி மையங்களாக மாற்றமடைந்தன. யாருடைய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரைகளை கொண்ட நாடாக விளங்கியது? இஸ்லாமிய ஆட்சிக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பல விகாரைகளை கொண்டு கல்வி இந்தியாவில் சிறப்புற்று இருந்தது. பல்கலைக்கழக கல்வி மற்றும் பல புனித நூல்களின் கருவூல சேகரங்களாக திகழ்ந்தது பார்த்தீங்கன்னா விகாரைகள் ஆகும். இந்திய தொல்லியல் துறையால் தமிழகத்தில் எங்கே பௌத்த விகாரை கண்டறியப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டணத்தில் தான் அந்த விகாரை கண்டறியப்பட்டது. பத்மசான கோலத்தில் உள்ள புத்தரின் பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தரின் சிலையொன்று எங்கு கிடைத்துள்ளது? திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியாண்டகுடி கிராமத்தின் ஒரு வயலில் கிடைத்ததுதான் புத்தரின் பத்மாசன கோலமாகும். ஆசிவகர்கள் எதில் நம்பிக்கை கொண்டிருந்தனர்? வினைப்பயன், அதாவது கர்மா, மறுபிறவி, முன் தீர்மானம் ஆகிய கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டிருந்தவர் தான் ஆசிவகர்கள் ஆவார்கள். ஆசிவக பிரிவின் தலைவர் யார்? கோசல மண்காளி புத்தா அப்படிங்கிறவர் தான் ஆசிவக பிரிவின் தலைவர் ஆவார். ஆசிவக சமயமும் அதன் தத்துவமும் எங்கு காணப்படுகின்றன? வேத பாடல்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், பண்டைய சமஸ்கிருத தொகுப்புகள்ல ஆசிவக சமயமும் அதன் தத்துவங்களும் காணப்படுகின்றன. ஆசிவகத்தின் அதற்கான ஆசிவகத்திற்கு எது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் ஆசிவகத்திற்கு கிடையாது. 6 ஆண்டு காலங்கள் கோசலா யாருடன் நெருக்கமாக நட்பு கொண்டிருந்தார்னு பார்த்தீங்கன்னா மகாவீரருடன் நட்பு கொண்டிருந்தார். எந்த மௌரிய பேரரசர்கள் ஆசிவர்களை ஆதரித்தனர்? அசோகர், பேரன் தசரதா இவங்களாம் ஆசிவர்களை ஆதரித்த அரசர்கள் ஆவார்கள். வட இந்தியாவில் ஆசிவகம் எப்பொழுது சரிவை சந்தித்தது? மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் வட இந்தியாவில் ஆசிவகம் சரிவை சந்தித்தது. யாருடைய ஆட்சி காலங்களில் கிராம சமூகத்தினர் ஆசிவகர்கள் மீது சிறப்பு வரிகளை விதித்தனர்? சோழர், ஹொய்சாளர், பல்லவர் காலத்துல ஆசிவர்கள் மீது சிறப்பு வரிகளை விதித்தனர். ஆசிவர்கள் செல்வாக்கு எந்த நூற்றாண்டு வரை எங்கே இருந்தது? 14ஆம் நூற்றாண்டு வரை கர்நாடகா, தமிழ்நாடு, பாலாற்றின் பகுதிகளில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 14ஆம் நூற்றாண்டு வரை அந்த ஆசிவர்களுடைய செல்வாக்கு இருந்தது. இறுதியில் ஆசிவர்கள் எந்த சமயத்தில் ஈர்க்கப்பட்டனர்னு பார்த்தீங்கன்னா வைணவத்தால் ஈர்க்கப்பட்டனர். இதில் புக் பேக் என்னங்கிறத பார்த்துடலாம். சமண பேரவை முதலில் எங்கு கூடி தங்களின் சமய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்க முற்பட்டனர்னா முதல்ல பாடலி புத்திரம்ங்கிறது சரியான விடை. ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டன? அர்த்த மகதி பிராகிருத மொழியில் எழுதப்பட்டன. கீழ்கண்டவற்றுள் எது கலப்பரர்களால் ஆதரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மதம்னா சமண மதம் ஆகும். தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகள் எங்கு காணலான்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் நாம் காண முடியும். கழுகுமலை குடைவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பராந்தக நெடுஞ்சடையினால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. அடுத்த ஒன்று கோடிட்ட இடங்கள். தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிக உயரமாக கருதப்படும் சிலை பார்த்தீங்கன்னா நேமிநாதர் சிலையாகும். புத்த சரிதத்தை எழுதியவர் அஸ்வகோசா ஆவார். எந்த நூற்றாண்டில் சீனப்பயணி யுவான்சுவாங் பல்லவ நாட்டிற்கு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில். பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருக்கிற சமயம் டேஸ் என எடுத்துரைக்கிறது. பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் சமயம் என மத்த விலாச பிரகசனம் எடுத்துரைக்கிறது. மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் யாரை ஆதரித்தனர் பார்த்தீங்கன்னா ஆசிவர்களை ஆதரித்தனர். அடுத்த ஒன்று பொருத்துக. கல்பசூத்ரா இது பத்ரபாகுவால் இயற்றப்பட்டது. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டது. நேமிநாதர் இவர் 22வது தீர்த்தங்கரர் ஆவார். மிலிந்த பன்கா இவர் நாகசேனருடன் உரையாடினார். கீழ்குயில் குடி கீழ குயில் குடி பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ளதுங்கிறது சரியான விடை. கொடுக்கப்பட்ட இணையில தவறான இணை எது? பார்சவநாதர் 22வது தீர்த்தங்கரருங்கிறது தவறான இணை. இது மகாபாசியா இலங்கையை சார்ந்த வரலாற்று தொகுப்புங்கிறது சரி. விசித்தி மக்கா புத்தகோசாங்கிறது சரி. புத்தர் என் வகை வழிகளை கூறினாருங்கிறது சரியான கூற்று. மண்ணில் பிறந்த கலை எது? நம்ம மண்ணில் பிறந்த கலை பார்த்தீங்கன்னா திராவிட கலை ஆகும். தமிழ் திராவிட கட்டடக்கலையின் மரபிற்கு உதாரணமாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் உள்ள குடைவரை கோவில்கள் தான் தமிழ் திராவிட கட்டடக்கலையின் மரபிற்கு உதாரணமாக திகழ்கிறது. எந்த நூற்றாண்டிற்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லை? கிபி 7ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் காணப்படுவதில்லை. கிபி 7ஆம் நூற்றாண்டு முன்பு கோவில்கள் எதனால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என அறிஞர்கள் கருதுகின்றனர்? 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில்கள் மரத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என அறிஞர்கள் கருதுகின்றனர்.
தமிழ்நாட்டில் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சி எத்தனை கட்டங்களாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 5 கட்டங்கள். பல்லவர் காலம் கிபி 600 to 850 வரை, முற்கால சோழர்கள் காலம் கிபி 850 முதல் 1100 வரை, பிற்கால சோழர்கள் கிபி 1100 முதல் 1350 வரை, விஜயநகர் நாயக்கர் காலம் அவங்க காலம் வந்து 1350 to 600, நவீன காலம் கிபி 1600க்கு பின்பு நவீன காலமாக தமிழ்நாட்டில் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சி வந்து இந்த மாதிரி 5 கட்டங்களாக உள்ளது. யார் காலத்தில் கோவில் கட்டடக்கலை குடைவரை கோவில்கள் எனும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் என மாற்றத்திற்கு உள்ளாதனதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் தான் குடைவரை கோவில் இருந்து கட்டுமான கோவில்கள் எனும் மாற்றத்திற்கு உள்ளானது பல்லவர் காலத்தில். குடைவரை கோவில்கள் நிர்மாணிக்கும் போது எங்கிருந்து பாறை எடுக்கப்படும்? மலையின் பாறை பரப்பிலிருந்து தான் பாறைகள் எடுக்கப்படுகிறது. குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்த பல்லவ மன்னன் பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் ஆவார். மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோவில் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு கோவிலாகும். மண்டகப்பட்டு குடைவரை கோவில் மண்டபத்தில் இரு பக்கங்களும் யாருடைய சிலைகள் உள்ளது? மண்டகப்பட்டு குடைவரை கோவிலில் மண்டபத்தில் இரு பக்கங்களும் வாயிற்காப்பாளர் சிலையாக துவார பாலகர்கள் சிலை உள்ளது. குடைவரை கோவில்கள் அமைக்கும் முறை எந்த ஆண்டிற்கு பின்னர் மறைந்தது? கிபி 700ஆம் ஆண்டிற்கு பின்னர் வந்து குடைவரை கோவில் அமைக்கும் முறை மறைந்தது. கிபி 700க்கு பின் எந்த வகையான கோவில்கள் வளர்ச்சி பெற்றன? பெரிய வடிவிலான கட்டுமான கோவில்கள் கிபி 700க்கு பின் வளர்ச்சி அடைந்தன. 7 கோவில்கள் என அழைக்கப்படும் கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுர கடற்கரை கோவில்கள் 7 கோவில்கள் என அழைக்கப்படும் கோயிலாகும். மகாபலிபுர கடற்கரை கோவில்கள் யாரால் கட்டப்பட்டது? பல்லவரசர் 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது தான் மகாபலிபுர கடற்கரை கோவில்களாகும். தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுர கடற்கரை கோவில்களாகும். ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டார். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் ஆவார். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது தான் காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலாகும். 7 கோவில்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டது? 7 கோவில்கள் வந்து குடைவரை கோவிலாக இல்லாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு அமைக்கப்பட்டது தான் 7 கோவில்கள் ஆகும். 7 கோவில்களில் 2 கருவறைகள் சிவபெருமானுக்கும் மற்றொன்று விஷ்ணுவுக்கும் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் திராவிட கோவில் கட்டிடக்கலை மரபிற்கு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்ச பாண்டவ ரதங்கள் தான் தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலை மரபிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பஞ்சபாண்டவ ரதங்கள் யாராருக்கு பார்த்தீங்கன்னா திரௌபதி ரதம், தர்மராஜா ரதம், பீம ரதம், அர்ச்சுன ரதம், நகுல சகாதேவ ரதம் என பஞ்சபாண்ட ரதங்கள் உள்ளன. எந்த ரதங்களில் வெளிப்பக்க சுவர்கள் மாடக்குழிகளாலும் பூமணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன? எந்த ரதம் பார்த்தீங்கன்னா அர்ச்சுனன், பீமன், தர்மராஜா ரதங்கள் தான் வெளிப்பக்க சுவர்கள் மாடக்குழிகளாலும் பூவணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி அமைந்துள்ள பாறையின் அளவு என்ன? அந்த பாறை பார்த்தீங்கன்னா 100 அடி நீளமும் 45 அடி உயரமும் கொண்டுள்ளதாக உள்ளது. எந்த ஆண்டு கடற்கரை கோவில் வளாகம் உட்பட மாமல்லிபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் மொத்தமாக உலக பாரம்பரிய இடமென யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது? 1984 தான் மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா அந்த நினைவு சின்னங்கள் கடற்கரை கோவில்கள் இதெல்லாம் வந்து உலக பாரம்பரிய இடம் என யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1984. முற்கால பாண்டியர்கள் யாருடைய சமகாலத்தவர்? பல்லவர்கள் சமகாலத்தவர் தான் முற்கால பாண்டியர்கள் ஆவார்கள். பாண்டிய பேரரசின் முக்கிய குகை கோவில்கள் எங்கு உள்ளன? மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி இந்த இடங்கள்லாம் பாண்டிய பேரரசின் முக்கிய குகை கோவில்கள் காணப்படுகின்றன. குகை கோவில்களில் காணப்படும் தெய்வங்கள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா போன்ற தெய்வங்கள் காணப்படுகின்றன. பாண்டியர் காலத்து சிவன் கோவில்களின் லிங்கங்கள் எந்த பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவை? அது தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்ட லிங்கங்களாகும். நந்தியின் உருவமும் எந்த பாறையிலிருந்து செதுக்கப்பட்டதுன்னா தாய்ப்பாறையில் இருந்து செதுக்கப்பட்டது. கோவில் சுவர்களின் வெளிப்பகுதியில் உள்ள 4 மாட குழிகளில் காணப்படும் கடவுள் சிலைகள் பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, துர்க்கை, கணபதி, சுப்பிரமணியன், சூரியன், பிரம்மா, சரஸ்வதி போன்ற கடவுள் சிலைகள் அந்த 4 மாட குழிகளில் காணப்படும் சிலைகளாகும்.
கருவறையின் இருபுறத்திலும் யார் அமைக்கப்பட்டுள்ளதான்னு பார்த்தீங்கன்னா துவாரபாலகர் சிலைகள் வந்து கருவறையின் இருபுறத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன. பாண்டியர் கட்டடக்கலையின் சிறப்பு மிக்க அம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாறை குடைவரை கோவில்கள் மற்றும் கட்டுமான கோவில்கள் தான் பாண்டியர் கட்டடக்கலையின் சிறப்பு மிக்க அம்சமாக விளங்குகிறது. ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோவில் தான் ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் யார் கட்டடக்கலை பாணியை பறைசாட்டுகிறதுனா பாண்டியர் கட்டடக்கலை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், நெல்லையப்பர் கோவில் போன்றவை ஆகும். எந்த கோவிலின் கருவறையில் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் காணப்படவில்லை? கட்டுமான கோவில்களில் தான் கருவறை சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் காணப்படுவதில்லை. கட்டுமான கோவில்களில் எங்கு அலங்கார வேலைப்பாடுகள் காணப்படுகிறது? அப்போ கருவறையில் இல்லைன்னா கருவறையின் மேலுள்ள கட்டுமானம் தூண்களில் வந்து அலங்கார வேலைப்பாடுகள் காணப்படுகிறது. எங்குள்ள குடைவரை கோவில்களில் சிவன், விஷ்ணு, பிரம்மன், பார்வதி, சுப்பிரமணியன், கணபதி, தட்சிணாமூர்த்தி ஆகிய கடவுளர்களின் புடைப்பு சிற்பங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. எந்த குடைவரை கோவில்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை போன்ற குடைவரை கோவில்களில் காணப்படுகின்றன. முற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்த சிலைகள் தற்போது எங்கு உள்ளன? மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் தான் அந்த சிலைகள் உள்ளன. முற்கால பாண்டியர்களின் உன்னதமான ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் பார்த்தீங்கன்னா சித்தன்னவாசல், புதுக்கோட்டை, திருமலைபுரம், திருநெல்வேலியில் காணப்படுகிறது. திருநெல்வேலியில் திருமலைபுரமும் புதுக்கோட்டையில் சித்தன்னவாசல்லையும் முற்கால பாண்டியர்களின் உன்னதமான ஓவியங்கள் காணப்படுகின்றன. சமணத்துறவிகள் வாழ்ந்த குகை எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தன்னவாசலில் தான் சமணத்துறவிகள் வாழ்ந்தனர். சித்தன்னவாசல் ஓவியத்தின் புகழ்பெற்றது எது? தாமரை தடாக ஓவியம்தான் புகழ்பெற்ற ஓவியமாக விளங்குகிறது. சித்தன்னவாசல் ஓவியங்கள் எந்த ஓவியங்களுடன் சில ஒப்புமைகளை பெற்றுள்ளன? அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்புமைகளை அதாவது ஒற்றுமைகளை பெற்றுள்ளன. எங்கு முற்கால பாண்டியர்கள் ஓவியங்கள் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன? எங்குன்னு பார்த்தீங்கன்னா திருமலையில் தான் முற்கால பாண்டியர்களின் ஓவியங்கள் சேதம் அடைந்த நிலையில் காணப்படுகின்றன. முற்கால சோழர்கள் காலம் யார் காலத்தில் முக்கியத்துவம் பெற துவங்கியது? முற்கால சோழர்கள் காலம் பார்த்தீங்கன்னா கிபி 850 விஜயாலய சோழன் காலத்தில் முக்கியத்துவம் பெற துவங்கியது. முற்கால சோழர்கள் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர்? 400 ஆண்டுகள் வந்து அவங்க ஆட்சி புரிந்தனர். முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலைக்கு குறிப்பிடத்தக்க உதாரணம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திண்டிவனத்திற்கு அருகேயுள்ள தாதாபுரம் கோவில் ஆகும். முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலை எந்த பாணியை பின்பற்றி அமைந்துள்ளது? செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றி அமைந்துள்ளதுதான் முற்கால சோழர்களின் கட்டடக்கலையாகும். அதிக எண்ணிக்கையில் தேவகோஷ்டங்கள் அதாவது மாட குழிகள் இருந்தால் அந்த பாணிக்கு பேர் தான் செம்பியன் மகாதேவி பாணி. அதாவது அதிக எண்ணிக்கையில் மாடக்குழிகள் அமைக்கப்பட்டால் அந்த அமைப்பின் பெயர் பார்த்தீங்கன்னா செம்பியன் மகாதேவி பாணி என அழைக்கப்பட்டது. செம்பியன் மகாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோவிலுக்கு எடுத்துக்காட்டு திருப்புறம்பயத்தில் உள்ள கோவில் ஆகும். பிற்கால சோழர்கள் கட்டடக்கலை முதிர்ச்சியை பிரதிபலிக்கும் கோவில்கள் தஞ்சாவூர் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில்கள் தான் பிற்கால சோழர் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில் யாரால் எப்பொழுது கட்டி முடிக்கப்பட்டது? கிபி 1009 ராஜராஜனால் கட்டி முடிக்கப்பட்டது தான் பெரிய கோவில் தஞ்சாவூர் ஆகும். தஞ்சாவூர் பெரிய கோவிலின் விமானத்தின் உயரம் பார்த்தீங்கன்னா 216 அடிகள் உயரம் கொண்டது. விமானம் என்பது என்ன? கற்பகிரகத்தின் மேலுள்ள கட்டுமானத்திற்கு பெயர் தான் விமானம் என அழைக்கப்படுகிறது. தட்சிணமேரு என அழைக்கப்படும் கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் அல்லது பிரகதீஸ்வரர் கோவில் தான் தட்சிணமேரு என அழைக்கப்பட்ட கோவிலாகும். பெரிய கோவில் நந்தியின் நீளம் மற்றும் உயரம் என்ன? 16 அடி நீளம் கொண்டது, 13 அடி உயரம் கொண்டது. இது வந்து ஒரே பாறையால் அமைக்கப்பட்டுள்ளது. சோழர்களின் தலைநகராக விளங்கியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் ஆகும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோவில் யாரால் கட்டப்பட்டது? ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோவிலாகும். தஞ்சாவூர் கோவிலின் வழித்தோன்றல் கோவில் எது? தஞ்சாவூர் கோவிலின் வழித்தோன்றல் கோவில் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுர கோவிலாகும். கங்கை கொண்ட சோழபுர கோவிலின் உயரம் என்ன? இது வந்து 55 மீட்டர் உயரம் கொண்டது. தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் எங்குள்ளது? கும்பகோணத்திற்கு அருகே உள்ளதுதான் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலாகும். இந்திரனின் யானை வழிபட்ட கோவில் எதுன்னு கேட்டாங்கன்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலாகும். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜன் ஆவார். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலின் ஒட்டுமொத்த வடிவம் எதை போன்று காட்சியளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேர் போன்று காட்சியளிக்கிறது. தென்னிந்திய கலைக்கு பிற்கால பாண்டியர்களின் பங்களிப்பில் சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா
13ஆம் நூற்றாண்டை சார்ந்த பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில் தான் தென்னிந்திய கலைக்கு பிற்கால பாண்டியர்களின் பங்களிப்பில் சிறந்ததாக விளங்குகிறது. தேசி விநாயகம் என குகை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள சிற்பத்தின் சிறப்பு என்ன? தேசி விநாயகம் அதோட சிறப்பு பார்த்தீங்கன்னா 2 கைகளை கொண்டுள்ள கணபதியின் தும்பிக்கை வலதுபுறமாக திரும்பியுள்ளதுதான் அந்த குகை கல்வெட்டின் குறிப்பிடப்பட்டுள்ள சிற்பத்தின் சிறப்பு ஆகும். விஜயநகர அரசர்களின் ஆட்சி காலத்தில் புதிய வடிவிலான கட்டுமுறை தோன்றியது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவில்களின் மண்டபங்கள், கோவிலில் 4 பக்க கோபுரங்கள் எல்லாம் விஜயநகர அரசர்களின் ஆட்சி காலத்தில் புதிய வடிவிலான கட்டுமுறை தோன்றியது. விஜயநகர அரசர்கள் அமைத்த ஒற்றைக்கல் தூணில் காணப்பட்ட உருவங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகள், சிங்கங்கள் மற்றும் கடவுளின் சிற்பங்கள் காணப்பட்டன. எந்த கோவில்களில் அமைந்துள்ள கல்யாண மண்டபங்கள் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளாக உள்ளன? காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், வேலூரில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவில். இதுல எல்லாம் அந்த கோவில் அமைந்துள்ள கல்யாண மண்டபங்கள் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன. விஜயநகர அரசர் அமைத்த மண்டபங்களும் புகழ்பெற்றது. மதுரை கோவில் அமைந்துள்ள புது மண்டபம் பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசர் அமைத்த மண்டபங்களில் புகழ்பெற்ற மண்டபமாகும். எந்த நூற்றாண்டு விஜயநகர நாயக்க கட்டடக்கலையின் முக்கியமாக திகழ்ந்தது? எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை அவங்க விஜயநகர நாயக்க கட்டடக்கலையின் முக்கியமாக திகழ்ந்த ஆண்டாகும். நாயக்கர்கள் காலத்தில் பெரிய வடிவிலான புடைப்பு சிற்பங்கள் அமைந்தன என கூறும் கோவில்கள். நாயக்கர் காலத்தில் பெரிய வடிவிலான புடைப்பு சிற்பங்கள் எந்தெந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோவில், திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ண கோவில். இதெல்லாம் பெரிய வடிவிலான புடைப்பு சிற்பங்கள் அமைந்த கோவில்களாகும். ஆயிரங்கால் மண்டபம் எங்கு உள்ளது? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளதான் ஆயிரங்கால் மண்டபம். ஆதிநாதர் கோவில் எங்குள்ளது? ஆழ்வார் திருநகரியில் உள்ளதுதான் ஆதிநாதர் கோவிலாகும். நாயக்கர் கால மண்டப கலைக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் ஆயிரங்கால் மண்டபம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது மண்டபம் திருக்குறுங்குடி, நாங்குநேரி, வானமாமலையர் கோவில் ஆகியவற்றுள்ள ரதி மண்டபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாயக்கர் கால மண்டப கலைக்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன. இசை தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டன? நாயக்கர் காலத்தில் தான் இசை தூண்கள் அமைக்கப்பட்டன. நாயக்கர் கால கோவிலுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அமைந்துள்ள கோவில் பார்த்தீங்கன்னா வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில் ஆகும். தாடிக்கொம்பு இது திண்டுக்கல்லில் உள்ள அமைந்துள்ள கோவிலும் பார்த்தீங்கன்னா நாயக்கர் கால கோவிலுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அமைந்த கோவில்களாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு அருகே கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள கோவில், தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவிலில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில். இதெல்லாம் நாயக்கர் கால கோவிலுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அமைந்த கோவில்கள் ஆகும். விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் எங்கு காணப்படுகின்றன? இவங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், மதுரை கூடல் அழகர் கோவில், திருவில்லுவித்தூர் திருவெள்ளரை அழகர் திருக்கோவில், திருவண்ணாமலை திருவரங்கம். இதெல்லாம் விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் காணப்படும் இடங்களாகும். விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் என்னென்ன காட்சிகள் இடம்பெற்றுள்ளன? அந்த ஓவியங்களில் பார்த்தீங்கன்னா இதிகாச கதைகள், ராமாயண காட்சிகள், அரண்மனை காட்சிகள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் கட்டடக்கலை பெரும் பங்களிப்பை செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பகுதியை ஆண்டு வந்த சேதுபதிகள் தான் ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோவிலின் கட்டடக்கலைக்கு பெரும் பங்களிப்பை செய்தவர்கள் ஆவார்கள். மதுரை நாயக்க அரசின் சிற்று அரசர்களாக இருந்தவர்கள் தான் சேதுபதிகள் ஆவார்கள். உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரம் எங்கு உள்ளதுன்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பிரகாரம் தான் உலகிலேயே மிகவும் நீளமான பிரகாரமாக உள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் வெளிப்பிரகாரத்தை தாங்கி நிற்கும் தூண்கள் எத்தனை? வெளிப்பிரகாரத்தை தாங்கி நிற்கும் தூண்கள் பார்த்தீங்கன்னா 1200க்கு மேற்பட்ட தூண்கள் அமைந்துள்ளன. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் அமைந்துள்ள 3 பிரகாரங்களில் பழமையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா உட்புறம் அமைந்துள்ள பிரகாரம் தான் மிக பழமையானது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது புக் பேக்கில் தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை கோவிலாகும். மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984. முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விமானங்கள் ஆகும். அழகிய நம்பி கோவில் எங்கு அமைந்துள்ளது? அழகிய நம்பி கோவில் திருக்குறுங்குடியில் அமைந்துள்ளது. வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் ஆவார். கோடிட்ட இடங்கள் பல்லவரசர் மகேந்திரவர்மனால் முதலாய் கட்டப்பட்ட குடைவரை கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு ஆகும். முற்கால சோழர் கட்டடக்கலை எந்த பாணியை பின்பற்றியதுன்னா செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மண்டபம் புகழ்பெற்ற மண்டபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபமாகும். பிற்கால சோழர் காலம் பொலிவுமிக்க பெயர் பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோபுரம் ஆகும்.
விஜயநகர கால கட்டடக்கலையின் தனித்துவ அடையாளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டபங்கள் ஆகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. 7 கோவில்கள் என அழைக்கப்படுவது கடற்கரை கோவிலாகும். ரதி மண்டபம் திருக்குறுங்குடியில் உள்ளது. ஐராதீஸ்வரர் கோவில் தாராசுரத்தில் உள்ளது. ஆதிநாதர் கோவில் ஆழ்வார் திருநகரில் அமைந்துள்ளது. புது மண்டபம் மதுரையில் அமைந்துள்ளதுங்கிறது சரியான விடை. கடைசி ஒன்று தவறான இணை எது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடல் அழகர் கோவில் ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற தவறான இணை. கிருஷ்ணாபுரம் கோவில் திருநெல்வேலி. சேதுபதிகள் மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்கள். ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூருங்கிறதெல்லாம் சரியான இணை. இதில் தவறான இணை கூடல் அழகர் கோவில் ஆழ்வார் திருநகரி என்பதாகும். அறிவின் வழிபட்டது எது? அறிவின் வழிபட்டது பார்த்தீங்கன்னா ஞானமார்க்கம் ஆகும். சடங்குகள் நற்செயல்கள் ஆகியவற்றின் வழிபட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ம மார்க்கம் ஆகும். இதை அதாவது ஞானமார்க்கம் கர்ம மார்க்கம் இதை இரண்டை காட்டிலும் பக்தி மார்க்கமே சிறந்தது என கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதை ஆகும். பக்தி இயக்கம் தமிழகத்தில் தொடங்கிய ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுல தான் பக்தி இயக்கம் வந்து தமிழகத்தில் தொடங்கியது. பக்தி இயக்கம் எதற்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்தது? பக்தி இயக்கம் பார்த்தீங்கன்னா தனக்கு சொந்தமான கடவுளை வழிபடும் பக்தனுக்கும் அக்கடவுளுக்கும் இடையிலான பரஸ்பர உணர்வு ரீதியிலான பற்றுதலுக்கும் அன்பிற்கும் பக்தி இயக்கம் வந்து முக்கியத்துவம் கொடுத்தது. தொடக்க கால இஸ்லாம் சமுதாயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூபி தத்துவமாகும். சூபி தத்துவம் நம்பியது என்ன? தீவிர உணர்ச்சி வயப்பட்ட பக்தி ஆழமான தியானம். இதைத்தான் வந்து சூபி தத்துவம் நம்பியதாக இருந்தது. இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களும் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியவர் பார்த்தீங்கன்னா ஹரிதாசர் தான். அவர் தான் வந்து இந்துக்கள் இஸ்லாமியர் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் என்று கூறியவர் ஹரிதாசர் ஆவார். தமிழகத்தில் பக்தி இயக்கம் பரவ காரணமானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆவார்கள். பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்த அடியார்கள் யாவர்னு பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவர்கள் ஆழ்வார்கள் ஆவார்கள். சிவனை வழிபடும் சைவர்கள் வந்து நாயன்மார்கள் என அழைக்கப்பட்டனர். பக்தி இயக்கம் எந்த சமய தாக்குதல்களை எதிர்கொண்டது? பக்தி இயக்கம் பார்த்தீங்கன்னா பௌத்த சமண சமய தாக்குதல்களை எதிர்கொண்டதாக பக்தி இயக்கம் இருந்தது. விஷ்ணு பக்தி அல்லது வைணவம் எதை அடிப்படையாக கொண்டது? விஷ்ணு பக்தி அல்லது வைணவம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் அவதாரங்களை குறிப்பாக ராமகிருஷ்ண அவதாரங்களை அடிப்படையாக கொண்டது. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 12 பேர் உள்ளனர். பக்தி இயக்கத்தின் வளர்ச்சிக்கு காரணமாய் இருந்த 2 ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் நாதமுனி ஆழ்வார். இவங்க 2 பேர் தான் பக்தி இயக்கத்தின் வளர்ச்சிக்கு காரணமாய் இருந்த 2 ஆழ்வார்கள் ஆவார்கள். நம்மாழ்வார் இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாய் மொழி ஆகும். திருவாய் மொழியில் எத்தனை பக்திகளை கொண்டது? எத்தனை பத்தின்னு பார்த்தீங்கன்னா 1102 பக்திகளை கொண்டது. பத்தினா தெரியும் பேராகிராஃப்ட பத்திகள். திருவாய் மொழியில் பார்த்தீங்கன்னா 1102 பக்திகளை கொண்டது. நம்மாழ்வாரின் 4000 பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் எனும் பெயரில் தொகுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நாதமுனி ஆவார். ஆழ்வார்களில் பெண் பால் ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பெண் பால் ஆழ்வார் ஆண்டாள் ஆவார். பெரியாழ்வார் தொடக்கத்தில் என்னவென அறியப்பட்டார்? பெரியாழ்வார் தொடக்கத்தில் வந்து விஷ்ணு சித்தர் என அழைக்கப்பட்டார். தாய் யசோதையின் இடத்தில் தன்னை இருத்தி குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை புனைந்துள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் ஆவார். பெரியாழ்வார் ஆண்டாளை எங்கு குழந்தையாக கண்டெடுத்தார்? திருவில்லிபுத்தூர் கோவில் துளசி தோட்டத்தில் தான் பெரியாழ்வார் வந்து ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்த இடமாகும். கோவில் நகரமான திருவில்லிபுத்தூரில் வளர்ந்தவர் வந்து ஆண்டாள் ஆவார். ஆண்டாள் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிபவள் என்பது பொருளாகும். ஆண்டாள் இயற்றிய நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை நாச்சியார் திருமொழி இதெல்லாம் வந்து ஆண்டாள் இயற்றிய நூல்களாகும். ஆண்டாள் இயற்றியது என்ன வகையான நூல்? ஆண்டாள் இயற்றியது பார்த்தீங்கன்னா கவிதை வடிவிலான நூலாகும். கிருஷ்ணனை அடையும் வழி பற்றி கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை. திருப்பாவை தான் கிருஷ்ணனை அடையும் வழி பற்றி கூறும் நூலாகும். பெண்ணின் புனித பாடல்கள் நூல் எது? நாச்சியார் திருமொழி தான் பெண்ணின் புனித பாடல்கள் நூலாகும். ஆண்டாள் யார் மீது காதல் கொண்டார்? திருவரங்கம் விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதன் மீது தான் ஆண்டாள் காதல் கொண்டார். வைணவ அடியார்கள் அவங்களுடைய பெயர்கள். முதலாழ்வார்கள் அதாவது முதல் 3 ஆழ்வார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். மற்ற ஆழ்வார்கள் திருமலைசை ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பன ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள். இவங்களை மொத்தம் 12 பேர்ல முதல் 3 ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்.
சைவ அடியார்கள் மொத்தம் எத்தனை பேர்? சைவ அடியார்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 63 பேர் ஆவார்கள். சைவ அடியார்கள் என்னவென்று அழைக்கப்பட்டனர்? சைவ அடியார்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் என அழைக்கப்பட்டனர். மும்மூர்த்திகள் என அழைக்கப்பட்டவர்கள் யாவர்? ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர். இவங்க 3 பேர் தான் மும்மூர்த்திகள் என அழைக்கப்பட்டனர். நாயன்மார்களின் பாடல்களை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பிதான். கிபி 1000ஆம் ஆண்டு நாயன்மார்களின் பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆவார். சைவ புனித நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைவ புனித நூல் வந்து திருமுறை ஆகும். திருமுறை எத்தனை நூல்களை கொண்டுள்ளதுன்னா 12 நூல்களை கொண்டுள்ளது. திருமுறையில் 11 நூல்களை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பிதான். திருமுறையில் 11 நூல்கள். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 1 முதல் 7 வரை தேவாரணம் அழைப்போம். அடுத்தது 8வது மாணிக்க வாசகர். அந்த 12 நூல்கள் யாரு, அவங்களை இயற்றியவங்க யாருங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருமுறையில் 11 நூல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பியாவார். சேக்கிலாரின் பெரிய புராணம் வந்து 12வது திருமுறையாக உள்ளது. கிபி 700 முதல் 750 வரை அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார் தான். 700 to 750 அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் ஆவார். அத்வைதத்தின் சாரம் என்ன? ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பதே அத்வைதத்தின் சாரம். சாரம்னா அதனுடைய கொள்கையாக இருந்தது. சங்கராச்சாரியார் எங்கு மடங்களை நிறுவினார்? இவர் பத்ரிநாத், பூரி, துவாரகா, சிருங்கேரி போன்ற இடங்களில் சங்கராச்சாரியார் மடங்களை நிறுவினார். பிரம்மசூத்திரம் எனும் நூலுக்கு உரை எழுதியவர் பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியார் ஆவார். பிரம்மசூத்திரம் எந்த பள்ளியின் அடிப்படை நூலாகும்? பிரம்மசூத்திரம் வேதாந்த பள்ளியினோட அடிப்படை நூலாக உள்ளது. ராமானுஜர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ராமானுஜர் பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் ராமானுஜர் ஆவார். ராமானுஜர் யாருடைய, அதாவது எந்த தொண்டராவார்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வைஷ்ணவ, அதாவது வைணவ தொண்டராக விளங்கினார். ராமானுஜரோட தத்துவம், அவருடைய பரப்பிய தத்துவம் பார்த்தீங்கன்னா விசிஷ்டாத் வைதம் என அழைக்கப்பட்டது. விசிஷ்டாத் வைதத்தோட கொள்கை, அதாவது அடிப்படை என்ன? அதாவது ஆத்மாத்மாவும் பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்து கொள்கிறது அப்படிங்கிறதான் விசிஷ்டாத் வைதத்தின் தத்துவமாகும். ராமானுஜர் எங்கு குடியேறினார்? அதாவது ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்தில் குடியேறினார். கோவில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தவர் யார்? கோவில்களில் நுழைவதற்கான சாதிய கட்டுப்பாடுகள் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ வந்து அதற்கு கண்டனம் தெரிவித்தவர் ராமானுஜர் ஆவார். விஷ்ணுவின் மீதும் அவர் இணையான லட்சுமியின் மீதும் ராமானுஜர் கொண்டிருந்த பக்தி நெறி என்னவென்று அழைக்கப்படுகிறதுனா, விஷ்ணு அவரோட இணை வந்து லக்ஷ்மி, இவங்க மேல ராமானுஜர் கொண்டிருந்த பக்தி நெறி வந்து ஸ்ரீ வைஷ்ணவம் என அழைக்கப்பட்டது. எந்த நூற்றாண்டுகளில் வைணவ சமயம் இந்தியா முழுவதும் பரவியது? வைணவம் பார்த்தீங்கன்னா 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியா முழுவதும் பரவியது. சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கியது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஆகும். காஞ்சிபுரத்தில் எந்த வைணவம் தலை தோங்கியது? காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா வடகலை வைணவம் வந்து தலை தோங்கியதாக இருந்தது. திருவரங்கத்தை மையமாக கொண்டிருந்த வைணவம் வந்து பார்த்தீங்கன்னா தென்கலை. இப்போ வைணவத்தை பார்த்தீங்கன்னா வடகலை தென்கலைன்னு பிரிப்பாங்க. திருவரங்கத்தை கொண்டிருந்தது தென்கலை. இதே வட இந்தியா சைடு வந்து வந்தது பார்த்தீங்கன்னா வடகலை என அழைக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் வந்து வடகலை வந்து சிறப்புற்று விளங்கியது. திருவரங்கத்தில், அதாவது ஸ்ரீரங்கத்தில் வந்து தென்கலை வந்து சிறப்புற்று விளங்கியது. வடகலையினர் முக்கியமாக கருதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேதமாகும். தென்கலையினர் முக்கியமாக கருதிய நூல் வந்து திவ்ய பிரபந்தமாக இருந்தது. புதிய சமய பிரிவுகளை நிறுவியவர்கள் யாவர்? இது சைவம் வைணவம் இல்லாமல் புதிய சமய பிரிவுகளை எல்லாம் கபீர், குருநானக் போன்றோர் இஸ்லாமை பரிவோடு அணுகினர். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கபீர், குருநானக்கெல்லாம் வந்து புதிய சமய பிரிவுகளை நிறுவியவர்கள் ஆவார்கள். வங்காளத்தில் உருவான சைதன்ய தேவா அல்லது சைதன்ய மகா பிரபுவுடன் தொடர்புடைய இயக்கம் இஸ்லாம் மீது எவ்வாறு இருந்தது? வங்காளத்தில் ஒரு சைதன்ய தேவா அல்லது சைதன்ய மகா பிரபுவுடன் ஒரு இயக்கம் வந்து தொடர்பு கொண்டிருந்தது. இது வந்து இஸ்லாம் மீது பகைமை கொண்டிருந்தது. வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் வந்து ராமானந்தர். இவர் தான் வந்து பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றிய பெருமை ராமானந்தரை சாரும். தெலுங்கு தத்துவஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா வல்லபாச்சாரியார் தான் தெலுங்கு தத்துவஞானி ஆவார். வல்லபாச்சாரியார் மதுராவுக்கு அருகே கோவர்த்தன குன்றுகளில் எந்த கடவுளுக்கு ஒரு கோவிலை அமைத்தார் என்று கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானுக்கு தான். வல்லபாச்சாரியார் மதுராவுக்கு அருகே ஒரு கோவர்த்தன குன்றுகளில் கடவுளுக்கு ஒரு கோவிலை அமைத்தவர் வல்லபாச்சாரியார். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானுக்கு. கவிஞரும் இசைக்கலைஞரும் பார்வை திறன் அற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்தாசா. இவர் வந்து ஒரு கவிஞர், இசைக்கலைஞர், பார்வை திறன் அற்றவராக இருந்தார்.
மதுரா கோவிலோடும் ஆக்ராவில் உள்ள கோவிலோடும் தொடர்புடையவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சூர்தாஸ் ஆவார். சூர்தாஸின் புகழ்பெற்ற கவிதைகளின் தொகுப்பின் பெயர்தான் சூர் சாகர் என அழைக்கப்பட்டது. மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசியின் மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா மீராபாய் தான். மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசியின் மனைவி ஆவார். மீராபாய் யாருடைய தீவிர பக்தியானார்? இவர் கிருஷ்ண பகவானுடைய தீவிர பக்தியாக விளங்கியவர் மீராபாய் ஆவார். மீராபாயோட குரு யாருன்னு கேட்டாங்கன்னா ரவிதாஸ் ஆவார். மீராபாய் எதன் மூலம் பிரபலமானார்? தனது பஜனை பாடல்கள் மூலம் பிரபலமானவர் மீராபாய் ஆவார். பரவசமூட்டும் பாடல்கள் மற்றும் களிப்பூட்டும் நடனங்கள் மூலம் கிருஷ்ண வழிபாட்டை பிரபலமாக்கியவர் பார்த்தீங்கன்னா சைதன்ய தேவர். இவர் ஒரு பரவசமூட்டும் பாடல்கள் மற்றும் களிப்பூட்டும் நடனங்கள் மூலம் கிருஷ்ண வழிபாட்டை ஆடல் பாடல் மூலம் பிரபலமாக்கியவர் சைதன்ய தேவர் ஆவார். வங்காளத்தில் வைணவ சமயத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைதன்ய தேவர் ஆவார். துளசிதாசர் இந்தி மொழியில் எழுதிய ராமனின் கதையை சொல்லும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமசரிதமானஸ். இவர் தான் ராமசரிதமானஸ் துளசிதாசரால் இயற்றப்பட்டது. எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா இந்தி மொழியில். இது யாரை பற்றி கூறுகிறதுனா ராமனின் கதையை பற்றி சொல்லும் நூலாகும். துளசிதாசர் எந்த நூற்றாண்டில் ராமசரிதமானஸ் நூலை எழுதினார்? 16ஆம் நூற்றாண்டில் தான் ராமசரிதமானஸ் நூலை எழுதினார். 17ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த கவிஞரும் திருத்தொண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துக்காராம் ஆவார். விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து பாடல்கள் இயற்றியவர் துக்காராம் ஆவார். இவர்தான் விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து பாடல்கள் எழுதியவர் துக்காராம். பாண்டுரங்கா கோவில் எங்கு உள்ளது? மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் மாவட்டத்தில் பந்தர்பூர் அல்லது பண்டரிபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் பாண்டுரங்கா கோவில் உள்ளது. வங்காளத்திற்கு சைதன்ய தேவர் எவ்விதமோ மகாராஷ்டிராவுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா துக்காராம் ஆக விளங்கினார். வங்காளத்துக்கு சைதன்ய தேவர், மகாராஷ்டிராவிற்கு துக்காராம். சூபியசம் இந்தியாவிற்குள் எப்பொழுது பாதம் பதித்தது? சூபிசம் பார்த்தீங்கன்னா சிந்துவை அரேபியர் கைப்பற்றிய காலத்துல சூபியசம் இந்தியாவிற்குள் தடம் பதித்தது. சூபியசம் யார் ஆட்சியின் போது முக்கியத்துவம் பெற்றது? டெல்லி சுல்தான்கள் ஆட்சியின் போதுதான் சூபியசம் இந்தியாவில் முக்கியத்துவம் பெற்றது. சூபியசம் எதை கை கொண்டிருந்தது? யோகா, இந்திய இசை, நடனம் இதையெல்லாம் கை கொண்டிருந்ததுதான் சூபியசம் ஆகும். சூபி என்ற சொல் எதிலிருந்து தோன்றியது? சுப் என்னும் சொல்லிலிருந்து தோன்றியது தான் சூபியசம் ஆகும். சுப் என்பதன் பொருள் என்ன? சுப்புன்னா பார்த்தீங்கன்னா கம்பளி என்பது தான் சுப்புங்கிறது பொருள் ஆகும். இடைக்கால இந்தியாவை சேர்ந்த சூபிக்களின் 3 வகைகள் யாவை? அந்த சூபியக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சிஸ்டி, சுரவார்டி, பிர்தௌசி என 3 பிரிவினர்கள் இருந்தனர். சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் பார்த்தீங்கன்னா மொய்னுதீன் சிஸ்டி ஆவார். மொய்னுதீன் சிஸ்டி எங்கு இயற்கை எழுதினார்? அவர் அஜ்மீரில் 1236ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார். மொய்னுதீன் சிஸ்டி நினைவிடம் எங்கு உள்ளது? ராஜஸ்தான் அஜ்மீரில் உள்ள ஷரீப் தர்கா என்ற இடத்துல தான் மொய்னுதீன் சிஸ்டி நினைவிடம் உள்ளது. இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கு அறியப்பட்டிருந்த சிஸ்டி அமைப்பை சார்ந்தவர்கள் யாவர்? இடைக்காலத்தில் சிஸ்டி அமைப்பில் முக்கியமானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூபி, நிஜாமுதீன் அவுலியா போன்றவர்கள் ஆவார்கள். சுரவாடி அமைப்பை சுஸ்டியில் இன்னொரு வகை. சிஸ்டி அமைப்பில் சுரவாடி அமைப்பை தோற்றுவித்தவர் ஈரானை சார்ந்த சூபியான அப்துல் வஹீத் அபு நஜீப் அப்படிங்கிறதான் சுரவாடி அமைப்பை தோற்றுவித்தவர் ஆவார். சுரவாடியின் ஒரு கிளை பிரிவு பேரு தான் பிர்தௌசி. அந்த 3 பிரிவில் நம்ம பார்த்ததுல சுரவாடியின் ஒரு கிளை பிரிவு தான் பிர்தௌசி என அழைக்கப்பட்டது. பீகாரில் மட்டுமே செயல்பட்ட சூபி அமைப்பு பிர்தௌசி. அப்போ இந்தியாவில் பீகாரில் மட்டும் செயல்பட்ட சூபி அமைப்பு பிர்தௌசி ஆகும். வாரணாசியை இருப்பிடமாக கொண்டு ராமானந்தரின் செல்வாக்கிற்கு ஆட்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபீர் ஆவார். இந்து இஸ்லாம் சமயங்களுக்கு இடையே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டவர் கபீர் ஆவார். கடவுள் ஒருவரே வடிவமற்றவர் என்று நம்பியவர் கபீர் ஆவார். கபீரின் பாடல்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டவை ஆகும்? கபீரின் பாடல்கள் போஜ்புரி மற்றும் உருது மொழியில் எழுதப்பட்டன. கபீரின் கிரந்தவழி, பைஜக் ஆகிய நூல்கள் எந்த வகையான தொகுப்புகள் ஆகும்? கபீரோட கிரந்தவழி, பைஜக் எல்லாம் ஒரு கவிதை வடிவிலான நூல்களாக உள்ளன. குருநானக் எங்கு எப்போது பிறந்தார்? 1469 லாகூருக்கு அருகே ஒரு கிராமத்தில் பிறந்தவர் குருநானக். குருநானக் இறுதியில் குடியேறிய இடம் என்று பார்த்தீங்கன்னா லாகூர் அருகே கர்தார்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் குருநானக் குடியேறினார். குருநானக் எந்த ஆண்டு இயற்கை எழுதினார்? 1539ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார் குருநானக்.
இந்திய அரசு குருநானக்கின் எத்தனையாவது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் நடைபாதை ஒன்றை கட்டிக்கொண்டிருக்கிறது. அவரோட 550வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில தான் இந்திய அரசு குருநானக்கு நினைவாக ஒரு நடைபாதையை கட்டிக்கொண்டிருக்கிறது. நடைபாதை எந்த 2 பகுதிகளையும் இணைக்கும் வகையில் அமையவுள்ளது? குர்தாஸ்பூரில் உள்ள நானக் கோவில் மற்றும் பாகிஸ்தானின் கர்தார்பூரில் உள்ள குருத்வாரா தர்பார் சாஹிப்ங்கிற இடங்களை இணைக்கும் பகுதியாக அந்த நடைபாதை உள்ளது. சீக்கியர்களின் முதல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா குருநானக் ஆவார். யார் போதனைகள் 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட சீக்கிய மதத்தின் மூல கோட்பாடாக அமைந்தது? குருநானக்கின் போதனைகள் தான் 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட சீக்கிய மதத்தின் முக்கிய கோட்பாடாக விளங்கியது குருநானக்கின் போதனைகளாகும். சீக்கியர்களின் புனித நூல் எது? குரு கிரந்த சாஹிப் தான் சீக்கியர்களின் புனித நூலாகும். குருநானக்கின் போதனைகள் எவ்வாறு பரப்புரை செய்யப்பட்டன? கீர்த்தன் எனப்படும் பாடல்கள் பாடும் இசைக்குழுக்கள் மூலமாக குருநானக்கின் போதனைகள் பரப்புரை செய்யப்பட்டன. குருநானக்கின் பக்தர்கள் எந்த இடத்தில் ஓய்வு விடுதிகளில் ஒன்று கூடினர்? தர்மசாலைகள் எனப்படும் ஓய்வு விடுதிகளில் தான் குருநானக்கின் பக்தர்கள் ஒன்று கூடினர். காலப்போக்கில் தர்மசாலைகள் என்னவாக மாறின? தர்மசாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா குருத்வாராக்களாக காலப்போக்கில் மாறின. குருநானக் யாரை தனக்கு பின்னரான குருவாக நியமித்தார்? லேனா என்ற தனது சீடரை தான் குருநானக் தனக்கு பின்னராக குருவாக நியமித்தார். யார் காலத்தில் பாகல் எனப்படும் திருமுழக்கு அறிமுகம் செய்யப்பட்டது? பாகல் எனப்படும் திருமுழக்கு அறிமுகம் பார்த்தீங்கன்னா குரு கோபிந்த் சிங் காலத்துல தான் அறிமுகம் செய்யப்பட்டது. குருவாளால் கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுத்தலுக்கு பெயர் தான் பாகல் என அழைக்கப்பட்டது. அப்போ பாகல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கத்தியில கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுத்தல் முறை தான் பாகல் என அழைக்கப்பட்டது. திருமுழுக்கு பெற்றவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அந்த திருமுழுக்கு பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா கால்சா எனப்பட்ட தூய்மை முறைப்படுத்தப்பட்டு சகோதரத்துவ அமைப்பின் உறுப்பினராக அவர்கள் அழைக்கப்பட்டனர். கால்சாவின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங், அதாவது சிங்கம் என்ற பட்டம் கால்சாவின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. கால்சா உறுப்பினர்கள் 5 தனித்தன்மைகள் யாவை? அதாவது கால்சா உறுப்பினர்களோட 5 தனித்தன்மை பார்த்தீங்கன்னா கேஸ் அப்படின்னா வெட்டப்படாத முடி, கன்கா சிகைக்கோள், கிர்பான் குருவால், கடா இரும்பு காப்பு, கச்சேரா உடலின் கீழ்ப்பகுதியில் அணியும் உள்ளாடை. இதெல்லாம் கால்சா உறுப்பினர்களோடு 5 தனித்தன்மைகளாக விளங்கின. குரு கோபிந்த் சிங்கிற்கு பின் குருவாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் தான் உங்களுக்கு குரு கோபிந்த் சிங்கிற்கு பின் குருவாக இருந்தது. குரு கிரந்த் சாஹிப் கருத்துக்களை பரப்பிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சா தான் குரு கிரந்த் சாஹிப் கருத்துக்களை பரப்பிய அமைப்பு ஆகும். சாமானிய மக்களின் இயக்கமாக விளங்கியது எந்த இயக்கம்னு பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கம் தான் சாமானிய மக்களின் இயக்கமாக விளங்கியது. பக்தி இயக்க காலத்தில் உயிர் துடிப்புடன் விளங்கிய பழமையான மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கு உள்ள என்னன்னு பார்த்தோம். இப்போ புக் பேக் என்னங்கிறத பார்த்துடலாம். கீழ் காண்பவருள் யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்களை புனைந்துள்ளார்? எந்த ஆழ்வார்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் ஆவார். அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் ஆதிசங்கரர் ஆவார். பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் ராமானந்தர் ஆவார். சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் மொய்னுதீன் சிஸ்டி ஆவார். சீக்கியர்களின் தங்கள் முதல் குரு என யாரை கருதுகின்றனர்? குருநானக்கை தான் சீக்கியர்கள் தங்களின் முதல் குருவாக கருதுகின்றனர். அடுத்தது கோடிட்ட இடங்கள். பெரியாழ்வாரின் தொடக்ககால பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சித்தர் ஆவார். சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப் ஆகும். மீராபாய் யாருடைய சீடர் ஆவார்னு பார்த்தீங்கன்னா ரவிதாஸ் அவர்களின் சீடர் ஆவார். யார் டேஸ் என்பாரின் தத்துவம் விசிஷ்டாத்வைதம் என அழைக்கப்படுகிறது? யாருடைய தத்துவம்னா ராமானுஜருடைய தத்துவமாகும். தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? கர்தார்பூர் என்ற இடத்தில் தர்பார் சாஹிப் குருத்வாரா அமைந்துள்ளது. அடுத்த ஒன்று பொறுத்துக. பாகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அறிமுகப்படுத்தப்பட்டது குரு கோவிந்த் சிங்கால். ராமசரிதமனாஸ் துளசிதாசரால் இயற்றப்பட்டது. ஸ்ரீ வைஷ்ணவம் ராமானுஜரால் வளர்க்கப்பட்டது. கிரந்தவழி என்கிறது கபீரோட ஒரு கவிதை நூல். சுரவாடி இந்த சூபியில ஒரு வகை சுரவாடியை தோற்றுவித்தவர் அப்துல் வஹீத் அபு நஜீப் ஆவார். அடுத்த ஒன்று கொடுக்கப்பட்ட இணையில சரியான இணை. இதுல பார்த்தீங்கன்னா ஆண்டாள் திருவில்லைபுத்தூர் சரி,
துக்காராம் வங்காளம், சைதன்ய தேவர் மகாராஷ்டிரா, பிரம்மசூத்திரம் வல்லபாச்சாரியர் எல்லாம் தவறு. அடுத்தது குருத்வாராக்கள் அப்படின்னா சீக்கியர்கள் அப்படிங்கிறது சரியான இணையாகும். இப்போ ஆண்டாள் திருவில்லிபுத்தூர், குருத்வாராக்கள், சீக்கியர்கள்ங்கிறது சரியான விடையாகும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.